டாக்டர் ராஜேஸ்வரி, மகப்பேறு மருத்துவ நிபுணர், மேக்னா கிளினிக், சென்னை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கர்ப்ப காலத்தில் வர உயர் இரத்த அழுத்தம். ஸோ ப்ரெக்னென்சியில் வர இன்க்ரீஸ்ட் பிளட் ப்ரெஷர் பற்றி தான் பேச போகிறோம். இதில் 2 விதமாக இருக்குது. அதாவது ஒன்று அந்த பெண்ணுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இரத்த அழுத்தம் சீராக இருக்கும். ஆனால் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 4வது மாதமோ இல்லை ஒரு 5வது மாதத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த உயர் இரத்த அழுத்தமே கண்டுபிடிக்கப்படுது. ஸோ இது ஒரு வகை. இன்னொரு வகை என்னென்னா, ப்ரெக்னென்சி எப்போ கன்ஃபார்ம் ஆச்சோ அந்த முதல் விசிட்லேயே அவங்களுக்கு பிபி ஜாஸ்தியாக இருக்கிறது, இல்லை அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே அவங்க ஒரு உயர் இரத்த அழுத்தம் இருக்கிற ஒரு பெண்மணியாக இருக்கலாம். ஸோ 2 விதமாக இருக்கிறாங்க பேஷண்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு எப்படி நம்ம சிகிச்சை அளிக்க வேண்டும், இதனால் என்ன பாதிப்பு குழந்தைகளுக்கு வரலாம், குழந்தைக்கோ இல்லை தாய்மார்க்கோ வரலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இரத்த அழுத்தம் என்பது சீராக இருக்க வேண்டும். கண்டிப்பாக ரைட் ஃப்ரம் டே 1 ஒரு முதல் நாள் ப்ரெக்னென்ட் ஆன கன்ஃபர்மேஷன் ஆன முதல் நாள்லேருந்து டெலிவரி வரைக்கும் இரத்த அழுத்தம் நம்ம சீராக வச்சுக்க வேணும். அதுக்கு தான் ஒவ்வொரு செக்கப்லேயும் உங்களோட டாக்டர் உங்களுக்கு பிபி, அதாவது பிளட் ப்ரெஷர் இல்லைன்னா இரத்த அழுத்தத்தை செக் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ நார்மல் இரத்த அழுத்தம், அதாவது 120/80 இதாங்க வேல்யூ. 120/80 மில்லிமீட்டர் மர்க்யூரி இருக்குது. அதுக்குள்ளே உங்களோட இரத்த அழுத்தம் இருந்தால் அது நார்மல். அதுக்கு மேலே இருந்தால் என்ன பண்ணலாம் டாக்டர் அப்படின்னா, உங்களுக்கு இரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுற மெடிசன் ஒரு மாத்திரைகள் கொடுப்பாங்க. அதை கரெக்டாக எடுக்கணும். ஒரு மருத்துவராக எங்களால் மாத்திரை மட்டும்தான் எழுதி கொடுக்க முடியும். ஆனால் அதை கரெக்டாக எடுத்து அந்த இரத்த அழுத்தத்தை கம்மியாக வச்சுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அது முக்கியம். சரியான டைமில் உரிய மருந்துகள் எடுக்க வேண்டும். மிச்சம் என்ன டாக்டர் நாங்கள் பண்ணலாம், எங்கள் டயட்டில் என்ன பண்ணலாம், வேறு என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டயட்டை பொறுத்தளவில் நாங்கள் சொல்கிறது லோ சால்ட் டயட், அதாவது அரை உப்பு போட்டு சாப்பாடு எடுத்துக்கணும். அது முக்கியம். ஹை சால்ட் டயட்டை ஃபுட்ஸை அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ ஹை சால்ட்டி ஃபுட்ஸ் காமனாக நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறது அப்பளம், ஊறுகாய், சிப்ஸு, இந்த மாதிரி ரொம்ப சால்ட் அதிகமாக இருக்கிற பொருட்களை உண்ணுவதை தவிர்க்க வேண்டும். ஸோ இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த பெண்கள் இந்த தாய்மார்கள் ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ண வேண்டும். ஸோ அது ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்க பர்சனல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ஸோ அவங்க அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ஸ்ட்ரெஸ் ஆகி கோபப்பட்டு வருத்தப்பட்டு இல்லை அழுது இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தவிர்த்துட்டு அவங்க யோகா இல்லைனா மெடிடேஷன் அந்த மாதிரி ப்ராக்டிசஸ் டெய்லி ஃபாலோ பண்ணலாம். ஸோ காலையில் எழுந்த உடனே ஒரு சில நிமிடங்கள், ஒரு 10 நிமிடமோ 15 நிமிடமோ யோகா பண்ணலாம், இல்லைனா மெடிடேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்க டயட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அண்ட் கரெக்டாக நாங்கள் கொடுக்குற மருந்துகள் இல்லைனா மாத்திரைகள் எடுத்தால் கண்டிப்பாக உயர் இரத்த அழுத்தத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோல் மட்டும் இல்லை, அந்த குழந்தைக்கு தேவையில்லாமல் ஒரு குறைப்பிரசவம் ஆவதை நம்ம தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 37 வாரம் வரை அந்த குழந்தைய சேஃபாக கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் டெலிவரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அடுத்த கேள்வி கேட்பாங்க, எனக்கு உயர் இரத்த அழுத்தம் இருந்தால் கண்டிப்பாக சிசேரியன் தான் ஆகுமா டாக்டர்? அவசியம் இல்லை. உங்கள் இரத்த அழுத்தம் கண்ட்ரோலில் இருந்து நாங்கள் சொல்கிற மித்த உணவு வழக்க முறைகள், அப்புறம் மெடிடேஷன், அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய இரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலில் வச்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணலாம். இது ஒரு கான்ட்ராஇண்டிகேஷன் கிடையாது. உங்கள் இரத்த அழுத்தம் கண்ட்ரோலில் இல்லைனா தான் உடனடியாக ஒரு எமர்ஜென்சியாக குழந்தைய நம்ம டெலிவர் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அப்பொழுது தான் உங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை முறையோ இல்லைனா ஒரு சிசேரியனோ தேவைப்படுங்க.
அண்ட் ஏன் நம்ம இந்த உயர் ரத்த அழுத்தத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, இது குழந்தைக்கு போகிற ஆக்சிஜன் லெவல் இல்லைனா ரத்த ஃப்ளோ அதை வந்து பாதிப்பு ஏற்படுத்தலாம். குழந்தையோட வளர்ச்சியில் பிரச்சனை பண்ணலாம். அம்மாவுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டு பண்ணலாம். காமனான காம்ப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஃபிட்ஸ், அதாவது வலிப்பு உண்டு பண்ணலாம். வலிப்பு நோய் வரலாம் அந்த உயர் ரத்த அழுத்தத்தோட காம்ப்ளிகேஷனும். ஸோ இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ளட் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுட்டு நல்லபடியாக டெலிவரி பண்ணலாம். நன்றி.